தமிழகம் சாதித்து காட்டியுள்ள அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டே இருப்பது அவசியம். இன்றைய வரலாறு வருங்கால சிந்தனைகளை செதுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பொய்களை வீழ்த்தி உண்மையை பேசினால்தான் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புபவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அமையும். தமிழகத்தின் வெற்றியை உரக்க சொல்வோம், லட்சிய பயணத்தில் வெல்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் இறந்து உள்ளனர். அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். மக்களின் குறைகளை கேளாத, நிறைவேற்ற வக்கில்லாத இந்த திமுக அரசு ஒரு கோமா அரசு என்றும் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் அதிமுகவினர் 2026 சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவங்கினர். முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம், வைகை செல்வன் உள்ளிட்டோர் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். அமித்ஷா சென்ற ஹரியானா, மகாராஷ்டிரா, டில்லி மாநிலங்களில் பாஜக ஆட்சியை அமைத்தது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இனி அடிக்கடி தமிழகத்திற்கு வருவார், தமிழகத்திலும் பாஜக ஆட்சிக்கு வரும், அது அவருடைய பொறுப்பு என அவர் பேசினார். திண்டுக்கல்லில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று பேசினார். திண்டுக்கல் என்றால் பூட்டு, 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு போட வேண்டும் பூட்டு என கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி இபிஎஸ் தலைமையில் ஆட்சியமைக்கும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். கவர்னர் என்பவர் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம். அப்படி இருக்கையில் கவர்னரை தபால்காரர் என கூறுவது தமிழக முதல்வருக்கு அழகல்ல என்றும் தெரிவித்தார். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 4 வயது பெண் குழந்தை உட்பட 3 பேர் பலியாகி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பொதுமக்கள் உயிர் என்ன உங்களுக்கு அத்தனை மலிவாகிவிட்டதா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ சமீபத்தில் அறிவித்திருந்தார். ஆனால் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பான அறிக்கையில் துரை வைகோவின் பெயர் முதன்மை செயலாளர் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. மதிமுக முதன்மை செயலர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்த துரை வைகோ தமது முடிவை வாபஸ் பெற்றார். கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியதை தொடர்ந்து இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார். கட்சிக்காக இணைந்து பணியாற்றுவோம் என துரை வைகோவும் மல்லை சத்யாவும் அறிவித்தனர். துரை வைகோவும் மல்லை சத்யாவும் மனம் விட்டு பேசினார்கள். இனி இதுபோன்ற சூழலுக்கு இடம் கொடுக்க போவதில்லை. துரை வைகோவுக்கு பக்கபலமாக இருப்பேன் என மல்லை சத்யா உறுதியளித்துள்ளார் என வைகோ கூறினார். ஒற்றுமையாக இருந்து இயக்கத்தை வலுப்படுத்துவோம், இணைந்து பணியாற்றுவோம் என இருவரும் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி உறுதியளித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். எனது நடவடிக்கைகள் துரை வைகோவின் மனதை காயப்படுத்தி இருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என மல்லை சத்யா கூறினார். துரை வைகோ தொடர்ந்து மதிமுகவின் முதன்மை செயலாளராக பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கூலி உயர்வு கோரி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் 33 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000 கோடிக்கு மேல் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று 2 மாவட்ட கலெக்டர்கள், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சோமனூர் ரகங்களுக்கு 15%, பல்லடம், அவினாசி, மங்களம் உள்ளிட்ட இதர ரகங்களுக்கு 10% என்ற கூலி உயர்வு வழங்கப்பட்டது. 2022 ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்புக்கொண்டனர். இதை ஏற்று விசைத்தறி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்றனர். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ந்து போராடிக் கொண்டே இருக்கிறோம். இது வெறும் மொழி போராட்டமாக மட்டுமில்லாமல் தமிழர் பண்பாட்டை காக்கும் இன போராட்டமாகவும் தொடர்கிறது என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். 100 ஆண்டு காணப்போகும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போரில் மக்கள் ஆதரவோடும் சட்டத்தின் துணை கொண்டும் வென்று காட்டுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக கவர்னரை போஸ்ட்மேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார். அப்படி என்றால் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதற்காக கோரிக்கைகளை கொடுக்க ராஜ்பவன் படிகளை மிதித்தீர்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கவர்னர் வேண்டும், ஆளும் கட்சியாக இருக்கும்போது கவர்னர் வேண்டாம், அந்தந்த பதவிக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி எல்லாம் எங்களுக்கு வேண்டியது இல்லை, எங்களுக்கு தேவை நல்லாட்சி, நாட்டுக்கும் மக்களுக்கும் விரும்பிய ஆட்சி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னார். எனது மொபைல் போனை 20 வருடமாக ஒட்டு கேட்கிறார்கள். இந்த நாட்டில் தனிமனித சுதந்திரம் இல்லை, இதை இன்றைக்குதான் நயினார் நாகேந்திரன் பார்க்கிறார் போல என்றும் கூறினார். சட்டசபையில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளோம் என ஸ்டாலின் பேசுகிறார். இது பெருமை இல்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். அதிமுகவின் கண்ணீர் அஞ்சலி போராட்டத்திற்கு நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன். தேர்தல் வரும்போது இதுபோன்ற நாடகங்களை பார்த்துதான் ஆக வேண்டும் என அவர் கூறினார். ஒரு நாள் கூட ஓய்வில்லை, 1 மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கின்ற நிலை நீடிக்கிறது. கட்சி பணியில் கவனம் செலுத்த முடியவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். இந்த நிலையிலும் மஞ்சள் நீராட்டு, திருமண நிகழ்ச்சிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அழைத்து செல்வதில் குறியாக இருக்கிறீர்கள். எந்த பணிக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது என்றும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை விநியோகித்து 3 பேர் உயிரிழக்க காரணமான திமுக அரசுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் மெத்தன போக்கால் பலியான 3 பேரின் குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சோனியா ராகுல் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதற்கு திமுக எம்பி டி.ஆர். பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அமலாக்கத்துறையை தனது கூட்டணி கட்சியாக சேர்த்துக் கொண்டு பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் மத்திய அரசு இனியாவது எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாகவே சந்திக்கும் துணிச்சலை பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணி அமைக்க மத்திய அமைச்சர் அமித் ஷா தீவிரம் காட்டி வருகிறார். இதன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுக்கும் பொறுப்பை பாரதிய ஜனதா ஏற்றுள்ளது. இதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதாவை பாரதிய ஜனதா மேலிட தலைவர்கள் சந்திக்க உள்ளனர். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் காலக்கெடு விதித்துள்ள விவகாரத்தில் பாஜக எம்பிக்களின் கருத்துக்களுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஜே.பி. நட்டா விளக்கம் அளித்துள்ளார். நாட்டின் அனைத்து நீதிமன்றங்களும் நமது ஜனநாயகத்தின் ஒருங்கிணைந்த பகுதி, அரசியல் அமைப்பு பாதுகாப்பின் வலுவான தூண் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுபோன்ற கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி இந்தியாவிற்கே முன்மாதிரியாக உள்ளது என மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி கூறினார். இந்த கூட்டணி மேலும் வலுவடைய உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுள்ளதால் முக்கிய அரசியல்வாதிகள் திமுக கூட்டணியில் இணைவார்கள் என்றும் சொன்னார். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் 11ஆம் தேதி நடந்த கலவரத்தில் இந்துக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. உயிருக்கு பயந்து வீடுகளை விட்டு வெளியேறிய 100கணக்கானோர் மால்டாவில் உள்ள அரசு மறுவாழ்வு முகாம்களில் தஞ்சமடைந்தனர். நிலைமை கட்டுக்குள் வந்ததை அடுத்து மால்டா மறுவாழ்வு மையத்தில் தங்கியுள்ளோரை மீண்டும் அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி துவங்கியுள்ளது. படகு மூலம் முர்ஷிதாபாத் வந்தடைந்தனர். சென்னை வியாசர்பாடி உதயசூரியன் நகரைச் சேர்ந்த ரவுடி தொண்டைராஜ், இவர் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 1 மாதத்திற்கு முன்புதான் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்தார். மனைவியுடன் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் மெயின் ரோட்டில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை 2 பேர் அரிவாளுடன் வழிமறித்தனர். ராஜ் தப்பிக்க ஓடியுள்ளார். விரட்டிச் சென்ற இருவர் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். மனைவி கண்முன்னே துடிதுடித்து இறந்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 157 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி 18.5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 73 ரன்களும், படிக்கல் 61 ரன்களும் எடுத்தனர். ஜம்மு காஷ்மீரின் ராம்பான் உதம்பூரில் பெய்த கனமழையால் செனாப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செனாப் நதி பாயும் ரியாசி மாவட்டத்தில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. முர்ஷிதாபாத்தில் நடந்த கலவரத்தில் ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அவர்கள் பட்ட துன்பத்தை விவரிக்க வார்த்தை இல்லை என தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். பாலியல் அத்துமீறல்கள் நடந்தன என பலரும் கதறி எழுதனர். அவர்களின் ஓலக்குரல் என்னை நிலைகுலைய செய்தது என அவர் கூறினார். கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு விடைத்தாள்களில் 500 ரூபாய் இணைக்கப்பட்டு என்னை தேர்ச்சி பெற வைத்திடுங்கள் என்று மாணவர்கள் வைத்த கோரிக்கைகளை கண்டு விடைத்தாளை திருத்திய ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாணவர்களின் கோரிக்கைகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.
ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ராம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பலியானார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமையை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் திங்களன்று இரவு ரோந்து பணியில் இருந்த ராணுவ வீரர்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். ராணுவம் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் அதை சமாளிக்க முடியாத பயங்கரவாதிகள் லசானாவில் உள்ள மலைப்பாங்கான அடர்ந்த காட்டுக்குள் பதுங்கினர். ராணுவத்தின் ரோமியோ படை, சிறப்பு அதிரடிப்படை போலீசார் இணைந்து பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டம் போரிஷ்வாரி கிராமத்தில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது. இந்த சூழலில் குடிநீருக்காக உயிரை துச்சமென நினைத்து கிணற்றுக்குள் இறங்கி பெண் ஒருவர் அதில் மிஞ்சியிருக்கும் நீரை குடத்தில் நிரப்பி தர மேலே பல மணி நேரம் காத்திருக்கும் பெண்கள் அவற்றை வீடுகளுக்கு எடுத்து செல்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் ராம்பான், டோடா பகுதிகளில் நேற்றிரவு துளிரென கனமழை கொட்டி தீர்த்தது. மலைப்பாங்கான இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பலரது வீடுகள் சேதமடைந்தன. சூறாவளி, கனமழை, நிலச்சரிவில் சிக்கி ஒரே நாளில் 3 பேர் இறந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சேதமடைந்தன. மகாராஷ்டிராவில் எதிரும் புதிருமாக உள்ள உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே இணைந்து செயல்பட்டால் தங்களுக்கு மகிழ்ச்சிதான் என அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் இணைவதில் யாரும் வருத்தப்பட எந்த காரணமும் இல்லை. ஒருவர் அழைப்பு விடுக்க அதற்கு மற்றொருவர் பதில் தந்துள்ளார். அதில் நாங்கள் ஏன் தலையிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய பாடப்புத்தகங்களுக்கு இந்திய கலாச்சாரம் மற்றும் அறிவு மரபுகளை பிரதிபலிக்கும் வகையில் கவனமாக பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் விளக்கம் அளித்துள்ளது. இந்த புத்தகங்களின் பெயர்கள் இந்திய மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்டவை, ஹிந்தி மொழியை மட்டும் சார்ந்தவை அல்ல என்றும் தெரிவித்துள்ளது. பயணியரின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு புதுடெல்லி மற்றும் ராஜஸ்தானின் பகத் கி கோதிக்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இவ்விரு ரயில்களும் திண்டுக்கல், திருச்சி, விருத்தாசலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், எழும்பூர் வழியாக செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள தங்கத்தின் மதிப்பு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரூபாய் 11,986 கோடி அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள மொத்த தங்க கையிருப்பின் மதிப்பு ரூபாய் 6,88,496 கோடியாக உள்ளது. காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் நேருவே முகலாய மன்னர் அவுரங்கசீபை மதவெறி பிடித்தவர், கொடூரமான ஆட்சியாளர் என அழைத்துள்ளார் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அவுரங்கசீபை ஒரு ஹீரோ என நினைப்பவர்கள் அவர் ஒரு மதவெறி பிடித்தவர், கொடூரமான ஆட்சியாளர் என நேரு எழுதியதை படிக்க வேண்டும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அவசர வேலையாக தில்லி செல்வதற்காக இண்டிகோ விமானத்தில் புறப்பட்டு சென்றார். அவரது விமானம் தில்லி விமான நிலையத்தில் நெரிசல் காரணமாக வானில் 3 மணி நேரம் வட்டம் அடித்தது. இதனால் உமர் அப்துல்லா கீழே இறங்க முடியாமல் தவித்துள்ளார். விமானத்தின் படிக்கட்டுகளில் இருந்தபடி செல்ஃபி புகைப்படம் ஒன்றையும் அவர் வெளியிட்டார். தஞ்சாவூரில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிடமிருந்து தமிழகத்தை பாதுகாப்போம் என அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரத்தை அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார். ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், கல்வி நிதி மறுப்பு, தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை கண்டித்து அதில் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த அரசு கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கருத்தில் கொண்டு அவர்களது ஒத்துழைப்புடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை காந்திபுரம் பகுதியில் பாஜகவுடன் சேர்ந்து அதிமுக தமிழகத்திற்கு செய்த துரோக பட்டியல் என்ற வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸுகளை திமுக ஐடி விங் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் அந்த நோட்டீஸில் வஞ்சக பாஜக, துரோக அதிமுக கூட்டணியிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம், நீட் துரோகி ஏடிஎம்கே என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிமுக ஆட்சியில் மகளிருக்கு பெருமை சேர்க்கப்பட்டது. ஆனால் இன்று திமுக ஆட்சியில் பெண்களை இழிவாக நடத்துகிறார்கள் என திருப்பூரில் அதிமுக மகளிர் அணி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்கும் வரையில் அதிமுக போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தார்.
மத்தியில் பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக பார்லிமெண்டில் அதிமுக எம்பிக்கள் வாக்களித்தோம் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் எம்பியுமான தம்பிதுரை சொன்னார். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இன்றும் செயல்படக்கூடியவர் பழனிசாமி என்றும் கூறினார். கவர்னரை தபால்காரர் என்று கூறுவது முதல்வருக்கு அழகல்ல என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு எனது கமலாலய வேலைகளை நீங்கள் பார்ப்பது கவர்னருக்கு அழகல்ல என்று சொல்லுங்களேன் நயினார் நாகேந்திரன் அவர்களே என மதுரை எம்பி சு வெங்கடேசன் பதிலளித்துள்ளார். திமுகவை மட்டுமே விடுதலை சிறுத்தை கட்சி நம்பியிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நம் கருத்துக்களை சொல்வதால் நமக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார்கள். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த அவர்களுக்கு இருக்கிற ஒரு துருப்புச் சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் எனவும் தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாக குழு கூட்டம் நடந்தது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் தமிழக கவர்னர் ரவியை அப்பதவியிலிருந்து ஜனாதிபதி நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை ஆலந்தூர் MKN சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அமைச்சர் அன்பரசன் பங்கேற்று ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு ஹெல்மெட் வழங்கினார். ஹெல்மெட் வாங்குவதற்காக ஏராளமானோர் 2 வீலர்களுடன் சாலையில் காத்திருந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஸ்டாலின் உங்களுக்கான முதல்வர், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிறார் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். அவரை நீங்கள் உங்கள் சகோதரராக பார்க்க வேண்டும். அவர் உங்களுக்காக இன்னும் பல்வேறு திட்டங்களை செய்ய காத்திருக்கிறார் என கூறினார். திருச்சி உறையூர் மக்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு மற்றும் அதிகாரிகள் சொன்னதன் அடிப்படையில் ஆய்வு செய்துள்ளோம் என மாநகராட்சி மேயர் அன்பழகன் தெரிவித்தார். தண்ணீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக கூறினார்கள். ஆனால் ஆய்வில் எந்த கலப்படமும் இல்லை. என்ன காரணம் என்பது தெரியவில்லை என அவர் கூறினார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த என்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் வெங்கடேஷ் வயது 19 மற்றும் வேலுபூலட்சுமி அரவிந்த் வயது 19 இருவரும் நண்பர்கள் 8 பேருடன் சமயபுரம் மாரியம்மன் கோயில் முடி காணிக்கை மண்டபம் அருகில் உள்ள கிணற்றில் குளிக்கச் சென்றனர். அப்போது மடால வெங்கடேஷ்க்கு நீச்சல் தெரியாது என்பதால் கிணற்று நீரில் மூழ்கினார். காப்பாற்றச் சென்ற நண்பர் வேலுபூலட்சுமி அரவிந்த் இருவரும் நீரில் மூழ்கி இறந்தார்கள். சமயபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே புளியம்பட்டி மாதாநகர் குடியிருப்பில் பாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து 3 சவர நகை, செல்போன் மற்றும் 60,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நகை பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து காரில் தப்பித்து செல்லும் CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை தொண்டாமுத்தூரில் போதையில்லா எதிர்காலத்தை நோக்கி என்ற தலைப்பில் நடந்த மாரத்தான் போட்டியை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிறியவர்கள், பெரியவர்கள், ஈஷா யோகா மைய தன்னார்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓடினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் அண்ணாமலை பல்கலைக்கழக வாயிலில் உள்ள மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் சிலை முன்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வாயிலில் மாணவர்கள் மற்றும் வணிகர்களை சந்தித்து நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த 45 நாட்களாக அகற்றப்படாத குப்பை எரியூட்டப்பட்டதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுமோ என மக்கள் அச்சம் தெரிவித்தனர். உடனடியாக அரசு குப்பை கொட்டும் மையத்தை ஏற்படுத்தி ஏனாமின் மிகவும் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையிலும் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்குவதற்காக மக்கள் குவிந்தனர். மீனவர்கள் கரையோரம் ஃபைபர் படகில் சென்று குறைந்த அளவே மீன்பிடித்து வந்தனர். வஞ்சிர மீன் கிலோ 1100 ரூபாய்க்கும், சங்கரா, ஷீலா உள்ளிட்ட மீன்கள் 800 ரூபாய்க்கும் விற்பனையாகின. பொதுமக்கள் போட்டி போட்டு மீன்களை வாங்கி சென்றனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தர்மராஜ். முதியவரான இவர் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் குரைத்ததால் கல்லால் தாக்கினார். சுருண்டு விழுந்த நாய் பரிதாபமாக இறந்தது. திருவொற்றியூர் போலீசார் தர்மராஜ் மீது வழக்கு பதிந்தனர். தலைமறைவான அவரை தேடுகின்றனர். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க காரில் ஒரு குடும்பம் திருமலை நோக்கி சென்று கொண்டிருந்தது.
இரண்டாவது மலைப்பாதையில் சென்றபோது காரில் திடீரென தீப்பற்றியது. காரில் இருந்தவர்கள் உடனடியாக கீழே விழுந்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முழுவதும் எரிந்து எலும்புக்கூடானது. தீ விபத்தால் மலைப்பாதையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விசைத்தறி உரிமையாளர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆதரவு தெரிவித்துள்ளார். விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கையை நடைமுறைப்படுத்த அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வேதனை அளிப்பதாகவும், அதிமுக MLA-க்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசனை செய்யப்படும் எனவும் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் அபிலாஷ், வயது 18. பேச்சுப்பாறை அணையில் குளிக்க சென்ற அபிலாஷ் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. உறவினர் சென்று பார்த்தபோது அணையில் சடலமாக மிதந்தார். போலீசார் விரைந்து சென்று அபிலாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 29 முதல் மே 14 வரை நடக்கிறது. சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மே 12ஆம் தேதி நடக்க உள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர்கள் சேகர் பாபு, ஈவாவேலு, மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள புனித வியாகுல அன்னை ஆலயத்திற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்று பிரார்த்தனை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆலயம் என்பதால் அரசியல் பேச வேண்டாம், அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துகள் என கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கோடை மழை பெய்ததால் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோடை வெப்பத்தை தணிக்க அருவியில் குவிந்தனர். குடும்பத்துடன் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் வரை இருவழி ரயில் பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகத்திற்கு திருவாரூர் மாவட்ட ரயில் பயணிகள் மற்றும் நுகர்வோர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் காரைக்காலில் இருந்து கன்னியாகுமரிக்கும் அதேபோன்று காரைக்காலில் இருந்து திருவனந்தபுரத்திற்கும் கூடுதல் ரயில்கள் இயக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 1994ஆம் ஆண்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 பேரில் ஒருவர் அப்போதே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தலைமறைவாக இருந்த மற்றொரு குற்றவாளி பாஸ்கர் ஜோதி கோகாய் என்ற நபரை 31 ஆண்டுகளுக்கு பின் அசாமில் போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தோல் பதனியிடும் இயந்திரத்தை லாரியில் ஏற்ற முயன்றபோது கிரேன் இயந்திரத்தின் பெல்ட் அறுந்து ராட்சத இயந்திரம் கூலி தொழிலாளி ஜெய்சங்கர் என்பவர் மீது விழுந்ததில் ஜெய்சங்கர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இதுகுறித்து வாணியம்பாடி கிராமிய போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இண்டிகோ விமானம் மீது மினி வேன் மோதி விபத்துக்குள்ளானது. மினி வேன் டிரைவர் தூங்கியதால் விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாகவும் இண்டிகோ நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆண்டிப்பட்டி மின்வாரிய அலுவலகம் அருகே மதுரையிலிருந்து போடி நோக்கி சென்ற தனியார் பஸ்ஸும் தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டிக்கு சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த சரக்கு வேனும் நேருக்கு நேர் மோதியது. இதில் இடிபாடுகளில் சிக்கி லோடு வேன் டிரைவர் சீனிவாசா நகரைச் சேர்ந்த 45 வயது முத்துலிங்கம் இறந்தார். மேலும் தனியார் பேருந்தில் வந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயங்களுடன் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் தினமலர் நாளிதழ் ஸ்பெக்ட்ரா நிறுவனம் இணைந்து நீட் மாதிரி தேர்வு நடத்தியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று மாதிரி நீட் தேர்வை ஆர்வமுடன் எழுதினர். அசல் நீட் தேர்வு போன்றே மாதிரி தேர்வும் நடத்தப்பட்டது. நீட் தேர்வு எழுதப் போகும் மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுதும் வகையில் மாதிரி நீட் தேர்வை தினமலர் நிர்வாகம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை ஆணையூரைச் சேர்ந்த 34 வயது அழகுபாண்டி அதே பகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற தலைமை காவலர் 75 வயது நடராஜனிடம் மது குடிப்பதற்காக பணம் கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். ஆத்திரமடைந்த நடராஜன் அழகுபாண்டியை அரிவாளால் தலையில் வெட்டியுள்ளார். மயங்கி விழுந்த அழகுபாண்டியை தொடர்ந்து கம்பி உள்ளிட்டவற்றால் கொடூரமாக தாக்கியுள்ளார். பின் ஆயுதத்துடன் போலீஸ் ஸ்டேஷன் சென்று சரணடைந்தார். ஹோசூர் ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோயிலில் ஆன்மீக முகாம் நடந்தது. 6 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கதைகள், ஸ்லோகங்கள், பாடல்கள் மற்றும் கலைகள் மூலம் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கப்பட்டன. 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர்.
தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்துள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் கோடை விடுமுறை என்பதால் ஏராளமான டூரிஸ்டுகள் குவிந்து வருகின்றனர். ஒகேனக்கல் காவல் ஆய்வாளர் முரளி தலைமையிலான போலீசார் இன்று ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஆழமான பகுதிகளான சின்னாறு பார்சல் துறை, தொங்குபாலம், காவிரி ஆறு, முதலைப்பண்ணை, ஊட்டமலை பரிசல் துறை போன்ற ஆழமான பகுதிகளில் குளிக்கும் டூரிஸ்டுகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். அப்பகுதியில் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு பாப்பாக்கம் செல்வி நகரைச் சேர்ந்த VAO முருகேசன், வயது 55. இவர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்றபோது மூழ்கி இறந்தார். போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் முருகேசனை சடலமாக மீட்டனர். பென்னாகரம் போலீசார் விசாரிக்கின்றனர். வடசென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக ராயபுரம் கிழக்கு மண்டலத்தில் ரபியா சுந்தரம் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. உறுப்பினர் நமிதா கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மக்களுக்கு மோர், தர்பூசணி பழம், வெள்ளரிக்காய், கிர்னிப்பழம் உள்ளிட்ட பல்வேறு குளிர்பானங்களை வழங்கினார். தமிழகத்தில் மதுரை விமான நிலையம், திருவண்ணாமலை, வேலூரில் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மதுரை நகரம், கரூர், பரமத்தியில் 103 டிகிரியும், ஈரோடு, திருச்சி, திருத்தணியில் 102 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 100 டிகிரி வெயிலும் பதிவு. தமிழகம், புதுச்சேரியில் வரும் 25ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 செல்சியஸ் வரை உயரும். இதனால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் ஆதிதூதர் பேராலயத்தில் பேராயர் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி இருதய ஆண்டவர் பேராலயத்தில் கல்லறையில் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வை தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. புதுக்கோட்டையில் இருந்து பாபநாசம் வழியாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் கூண்டு மாட்டு வண்டிகளில் பயணம் செய்தனர். 400 ஆண்டுகளுக்கு மேல் கூண்டு மாட்டு வண்டிகளில் வைத்தீஸ்வரன் கோயில் நோக்கி செல்வதாகவும் இதனால் அனைவருக்கும் நன்மை பிறப்பதாகவும் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நேற்றிரவு இயேசு உயிர்ப்பு பெருநாள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தது. இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு பாஸ்கா ஒளி வழிபாடு, இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலியிலும் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கோவை புலியகுளம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டியிருந்தனர். தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சகினவரம் கிராமத்தில் உள்ள காளஹஸ்தீஸ்வரர் சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. சிவாச்சாரியார்கள் கோவில் கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் இயேசுபிரான் உயிர்த்தெழும் நிகழ்வு தத்ரூபமாக நடந்தது. பின்னர் சிறப்பு திருப்பலியும் நடந்தது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மேல வீரராகபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடந்தது. பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். 4 ரத வீதிகளிலும் திரண்டிருந்த பக்தர்கள் பெருமாளை மனமுருகி வழிபட்டனர். தென்காசி வாசுதேவநல்லூர் மாரியம்மன் கோயில் சித்திரை மாதம் பூக்குழி விழா 25 ஆண்டுகளுக்கு பின்னர் கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாரியம்மன் சப்பரத்தில் அலங்கரிக்கப்பட்டு கோயிலுக்குள் வீதி உலா நடந்தது. விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வீர மாகாளி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் நடந்தது. புனித நீர் கடம், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களும் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு விடுமுறை தினத்தை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பின்னர் கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினர். பின்னர் கோயிலுக்கு உள்ளே சென்ற ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்தினி அம்பாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் பெற்றுச் சென்றனர். திருச்சி தொட்டியம் நாகையநல்லூரில் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம், ராமபிரானுக்கு காப்பு சூட்டு விழா, சீதா கல்யாண மகா உற்சவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் விமரிசையாக நடைபெற்றது. சீதாராமன் திருக்கல்யாணத்தை திரளான பக்தர்கள் கண்டு களித்தனர். விழாவில் தியாகராஜ சுவாமிகளின் பஞ்சரத்தின கீர்த்தனைகள், சம்பிரதாய கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் முத்தாரம்மன் கோயில் வருஷாபிஷேகம் மற்றும் கோயில் நுழைவு தோரண வாயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. ஹோமகுண்டத்தில் பூஜிக்கப்பட்ட கும்ப நீரை அர்ச்சகர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கிரேன் உதவியுடன் தோரண வாயில் 3 கும்ப கலசங்களுக்கு அபிஷேகம் செய்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வியாபாரத்திற்காக சென்று கொண்டிருந்த பால் வியாபாரியை வழிமறித்து மதுபோதை ஆசாமிகள் பீர் பாட்டிலால் தாக்கியதில் பால் வியாபாரி பிரவீன்குமார் காயமடைந்தார். கள்ளச்சந்தையில் மது மற்றும் சாராய பாக்கெட்டுகள் விற்பதால் இரவு நேரங்களில் இதுபோன்ற சம்பவங்களில் போதை ஆசாமிகள் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவன் சின்னதுரையிடம் இன்ஸ்டாகிராம் மூலமாக நட்பாக பழகிய 5 பேர் தனியாக வரவழைத்து தாக்கினர். செல்போனையும் பறித்து சென்றனர். சின்னதுரையை தாக்கிய சங்கர நாராயணன், சக்திவேல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைமறைவாக உள்ள மேலும் 3 போலீசார் தேடுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கணக்கனூரைச் சேர்ந்தவர்கள் வேளாங்கண்ணி ஆரோக்கியம் வயது 70, கேத்தரின் மேரி வயது 64 தம்பதியினர். இவர்கள் இருவரும் தங்களது தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்தபோது முகமூடி அணிந்து வந்த மர்மநபர்கள் 2 பேர் கத்தியால் கீறி கட்டையால் ஆரோக்கியத்தை தாக்கி கேத்தரின் மேரி கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் அப்ராஸ் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு இரவு நேரத்தில் வந்த நபர் ஒருவர் பரோட்டா கேட்டார். பார்சல் கட்டுவதற்குள் அவர் பைக்கில் புறப்பட்டு சென்றார். பார்சலுடன் வந்த அப்ராஸ் மேஜையில் பார்த்தபோது செல்போன் திருட்டு போனது தெரியவந்தது. போலீசார் விசாரணை நடத்தி செல்போன் திருடிய வினோத்குமார் என்பவரை கைது செய்தனர். சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த ஆனந்தன் குடிபோதையில் அங்குள்ள டாஸ்மாக் கடையோரம் படுத்திருந்தார். அவரை பைக்கில் வீட்டுக்கு அழைத்து சென்ற மர்ம நபர் ஆனந்தன் அணிந்திருந்த 2 கிராம் தங்க மோதிரம், 2000 ரூபாய் பணம், செல்போன் ஆகியவற்றை நைசாக திருடிச் சென்றார். திருட்டில் ஈடுபட்ட பாஸ்கர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மோதிரம், செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க வலியுறுத்தி இன்டர்போலுக்கு வங்கதேசம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஷேக் ஹசீனா மட்டுமின்றி மேலும் 12 பேருக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் திருநாளையொட்டி உக்ரைன் மீதான தாக்குதலை 24 மணி நேரம் நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்தார். ஆனால் ரஷ்யா சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிருப்தி தெரிவித்துள்ளார். 4 முக்கிய இடங்களில் 59 தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஈஸ்டர் நாளில் கூட உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தாதது கண்டனத்திற்குரியது என்றும் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் மத விவகாரத்துறை அமைச்சராக இருப்பவர் கேல்தாஸ். ஹிந்துவான இவர் டாடா என்ற பகுதியில் காரில் சென்றார். அங்கு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் அமைச்சர் கார் மீது தாக்குதல் நடத்தினர். இதற்கு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். கனடாவின் வான்கூவர் நகரில் உள்ள குருத்வாரா மீது காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பயங்கரவாத சக்திகள் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என குருத்வாரா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர ஆவலுடன் உள்ளதாக அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியுடன் பேசும் கௌரவம் கிடைத்தது. இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர நான் ஆவலுடன் உள்ளேன் என எலான் மஸ்க் சோசியல் மீடியாவில் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நேற்று மாலையில் இருந்து இன்று மாலை வரை 24 மணி நேர போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக புட்டின் அறிவித்தார்.
இதை ஏற்காமல் உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கும்படி ராணுவத்துக்கு புட்டின் உத்தரவிட்டார். திருச்சி மாவட்ட மணப்பாறையில் ஐவர் கால்பந்து போட்டி நடந்தது. 2 நாட்கள் நடந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன. இதில் திருச்சி பாலு மெமோரியல் அணி முதல் பரிசையும் பாலையூர் அணியும் தட்டி சென்றன. தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளின் நடிகையான விஜயசாந்தி நடிப்பை விட்டு அரசியலில் இறங்கினார். பின்னர் பல ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடிக்க துவங்கினார். சமீபத்தில் அவர் நடித்த அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி படம் வெளியானது. படத்தின் வரவேற்புக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பேசிய விஜயசாந்தி, எங்கள் கடின உழைப்பின் பலனை கண்டது மகிழ்ச்சி. ஆனால் எதிர்மறையான கருத்துக்களை பரப்புவது பொருத்தமற்றது. ஒவ்வொரு படத்தையும் இடித்து தள்ள முயற்சிப்பதை மாற்ற வேண்டும். சினிமா துறையை வாழ விடுங்கள். முழு மனதுடன் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஜோக்கர், ஆண் தேவதை உட்பட சில படங்களில் நடித்த ரம்யா பாண்டியன் கடந்த ஆண்டு லோவல் தவான் என்பவரை திருமணம் செய்தார். மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து வரதட்சணை பெற்று ரம்யா பாண்டியன் திருமணம் செய்ததாக செய்தி வெளியானது. இதற்கு ரம்யா அளித்த விளக்கம், எங்கள் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சரிபாதி செலவை செய்தனர். ஆனால் வரதட்சணை பெற்றதாக சொல்வது கஷ்டமாக உள்ளது. மாப்பிள்ளை தரப்பு வழக்கப்படி மணப்பெண்ணுக்கு ஆடை, நகைகளை கொடுத்து அழைப்பார்களாம். இது நம்முடைய மரபு இல்லை என்றாலும் அவர்களுக்காக பழக்கத்தை மதித்து ஏற்றுக்கொண்டோம். அதை வைத்து இதுபோன்ற செய்தியை வெளியிடாதீர்கள் என அவர் தெரிவித்தார். பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிகர் சிம்பு தனது 49வது படத்தில் நடிக்க உள்ளார். கல்லூரி கதையில் உருவாகும் இந்த படத்தில் கல்லூரி மாணவனாகவும் ரவுடியாகவும் நடிக்கிறார் சிம்பு. தேசுங்கு பெரியசாமி இயக்கத்தில் தான் நடிக்கும் படத்திற்காக சில ஆண்டுகளாகவே பெரிய அளவில் தலையில் முடி வளர்த்து வந்த சிம்பு காலேஜ் கேங்ஸ்டர் கதையில் உருவாகும் இப்படத்திற்காக தலைமுடியை வெட்டிவிட்டு இளவட்ட கல்லூரி மாணவர் லுக்கிற்கு மாறவுள்ளார். 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் சிம்ரன். தற்போது நடிகர் சசிகுமாருடன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடித்து முடித்துள்ளார். ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சிம்ரன், சக நடிகை ஒருவரிடம் அவர் நடித்த படம் குறித்து ஆச்சரியமாக கேட்டேன். அவர் உடனடியாக உங்களைப் போல ஆண்டி கதாபாத்திரத்திற்கு இதுவே சிறந்தது என பதிலளித்தார். நான் 25 வயதிலேயே முக்கியமான ஆண்டி கதாபாத்திரமாக கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் நடித்துள்ளேன். டப்பா கதாபாத்திரங்களில் நடிப்பதை விட இதுபோன்ற ஆண்டி கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் என காட்டமாக பேசினார். ஓகே கண்மணி, நாய்சேகர் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் பவித்ரா லட்சுமி. இவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டதாகவும் அதனால் ஏற்பட்ட உடல் அலர்ஜியால் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்தி பரவியது. இதற்கு விளக்கம் அளித்த பவித்ரா, இது உண்மைக்கு புறம்பான செய்தி. உடல்நலம் பாதிக்கப்பட்டு எந்த சிகிச்சையும் பெறவில்லை. வதந்திகளை பரப்பாதீர்கள். பொழுதுபோக்கிற்காக என் வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம். எனக்கு எதிர்காலம் உள்ளது என கூறியுள்ளார். நடிகை மாளவிகா மோகனன் மும்பையில் பள்ளி கல்லூரி படித்தவர். தனது கல்லூரி நாட்கள் பற்றிய நினைவுகள் குறித்து மாளவிகா கூறுகையில், மும்பையில் கல்லூரியில் இருந்து எனது தோழிகளுடன் மின்சார ரயிலில் வீடு திரும்பினேன். இரவு 7 மணி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் என்பதால் 3 மட்டுமே இருந்தோம். ஒரு ஸ்டேஷனில் ரயில் நின்றபோது ஜன்னல் அருகே வந்த ஒரு மர்ம நபர் முத்தம் கொடு என கேட்டு என் முகத்தருகே வந்தான். எதிர்பாராத நிகழ்வால் அதிர்ச்சியடைந்தேன். சிறிது நேரத்தில் ரயில் கிளம்பியதால் தப்பித்தோம். 10 நிமிடங்களுக்கு மேல் என்னால் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை என்றார். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் சூர்யா, பூஜா ஹெக்டே மற்றும் பலர் நடிப்பில் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ள படம் ரெட்ரோ. நேற்று முன்தினம் வெளியான ட்ரெய்லர் எதிர்பார்த்ததை விடவும் குறைவான பார்வைகளையே பெற்றுள்ளது. சூர்யா நடித்து இதற்கு முன்பு வெளிவந்த கங்குவா பட ட்ரெய்லர் 24 மணி நேரத்தில் 19 மில்லியன் பார்வைகளை பெற்றது. ஆனால் ரெட்ரோ ட்ரெய்லர் 10 மில்லியன் பார்வைகளை மட்டுமே பெற்றுள்ளது. தெலுங்கில் இதன் ட்ரெய்லர் 18 லட்சம் பார்வைகளையும், ஹிந்தியில் 20 லட்சம் பார்வைகளையும் பெற்றுள்ளது. ஹிந்தி பட இயக்குனரும் லியோ, மகாராஜா உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்தவருமான அனுராக் காஷ்யப் புலே படத்திற்கு ஆதரவாக பேசும்போது பிராமணர்களுக்கு எதிராக சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு பிராமண அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து தன் கருத்துக்கு அவர் மன்னிப்பு கோரியுள்ளார்.